வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த 2025 ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்ப்போங்க. இப்போ மிதுன ராசிக்கான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்ப்போங்க. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களோட ராசியிலேயே குருவும் சுக்கிரனும் இருக்காருங்க. அது ஒரு சிறப்பான ஒரு நல்ல அமைப்புங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விதமான செயல்களும் ரொம்ப தைரியமும் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுவீங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா விஷயமும் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அது இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 20 தேதிக்கு அப்புறம் உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போவார். அதே மாதிரி புதன் பார்த்தீங்கன்னா உங்களோட 3ஆம் இடத்துக்கு போவாருங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயங்க இது. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 20 தேதி வரைக்கும் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. இதனால் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவருக்கு பார்த்தீங்கன்னா காதல் வரக்கூடிய ஒரு அமைப்பு, அதே மாதிரி நண்பர்களால் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆனவர்களுக்கு பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமை, நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குங்க. ராகு உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கனால தந்தையாருக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதே மாதிரி உங்களுடைய தந்தையாருக்கு உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால நீங்கள் மருத்துவத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் ஒரு சில பேருக்கு ஏற்படலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட சொந்த ஊர்லேருந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கேள்விப்படுற செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையாக இருக்கலாம். நீங்கள் சொந்த ஊரில் போய் ஒரு சில பிரச்சனைகள்லாம் நீங்கள் செட்டில் பண்ணிட்டு வர மாதிரியான சூழ்நிலைகள் அமையலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் 4ஆம் இடத்துல இருப்பார். அவர் சனியோட பார்வையில் இருப்பார். இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சகோதர வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். எப்பவுமே மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு செவ்வாய் சனியோட பார்வையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களோட சகோதரை பற்றி, உங்களோட தாயை பற்றி நீங்கள் கவலைப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உங்களோட சகோதரர்களோட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கட்டும், சகோதராக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், தங்கையாக இருக்கட்டும், அவங்களோட உங்களுக்கும் சில சண்டைகள் ஏற்படுறது, கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான மிதுன ராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டங்கள் கொடுத்துடாதுங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி. இந்த கடகராசிக்கான 2025 ஆகஸ்ட் மாதத்துக்கான பலன்களை பற்றி பார்ப்போங்க. கடகராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்குங்க. கடகராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல தனாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் 15 தேதிக்கு மேலே இருப்பாருங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 தேதியிலேருந்து ஒரு 30 தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல பண வரவு இருக்குங்க. அதனால் பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ண முடியுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வெளிநாடு, வெளி மாநிலங்கள்லேருந்து உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குங்க. அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா செலவுகள் ஏற்படலாம். ஆனாலும் அது சுப செலவுகளாக இருக்குங்க. அது இன்னும் பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரக்காரவங்க இன்னும் பல விதமான விஷயங்களில் இன்னும் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த விதமான கஷ்டங்கள்லாம் இருக்காதுங்க. மிகப்பெரிய நன்மைகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குங்க. 12ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பார். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்க சொந்த ஊர்லேருந்து சில மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய செய்திகள்லாம் ஏற்படலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால இது எல்லா விதமான விஷயங்களும் நீங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடையும் அதை எப்படி நீங்கள் கையாளணுங்கிறத நீங்கள் கரெக்டாக நீங்கள் கையாண்டுருவீங்க. அதனால் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாதுங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனியில் ஏற்பட்ட அந்த மாதிரியான கஷ்டங்கள் எதுவும் ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு இருக்காதுங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குங்க. 20 தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களோட ராசிக்கே வருவாருங்க. அதனால நீங்கள் ரொம்ப புத்துணர்ச்சியோடு நீங்கள் செயல்படுவீங்க எல்லா விஷயத்துலையுமே. சுக்கிரன் உங்களோட ராசிக்கே வரனால உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்தை அவர் பார்ப்பார். அதனால் கூட்டு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல வெற்றிகள், நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து தொழில் செஞ்சிட்ருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிலாம் சேர்ந்து தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, தொழில் பண்ணக்கூடிய அற்புதமான நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. 20 தேதிக்கு மேலே சுக்கிரன் உங்களோட ராசிக்கே வரனால கணவன் மனைவி ஒரு சில பேர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு போகணுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒற்றுமையாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டுங்க. அதே மாதிரி காதலிக்கக்கூடியவர்கள் கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரியக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா கடந்த மாதத்தில் இருந்த கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசி நேயர்களுக்கு இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி.